உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியிலே கொடுவிலார்பட்டி ஸ்ரீ பரஞ்சோதி சுவாமி அவர்களின் வாழ்க்கை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது பெங்களூர்ல சமய மாநாடு நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்திருக்காங்க. திபேத்திலிருந்து ஒரு 300 ஆண்டு காலமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு யோகி அந்த மாநாடுக்கு சாமிக்கு அழைப்பு சாமி போயிருக்காரு. சாமி அந்த இடத்துல ஒரு அற்புதம் என்னன்னா, சாமி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவரை மாதிரியே சுத்தி 10 சாமி நிக்கிறாங்க. அதே ஒரு அப்படியே எட்டு சாமி மாதிரி ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. அது என்ன ஒரு அதிசயம்னா, 10 பேர் 10 விதமான கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஒரு கேள்விக்கு ஒரு சாமி பதில் சொல்றாரு, இங்க ஒரு கேள்விக்கு ஒரு சாமி பதில் சொல்றாரு. அது மாதிரி ஒரு ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் 10 பேராக காட்சி அளித்தார். அதன் பிறகு இப்ப இந்த ஆசிரமம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல சுவாமிகள் இருக்கும்போது பிராணாயாமத்துல கும்பகம் சொல்லுவாங்க. அந்த கும்பகம், பாக்கிய கும்பகம், கேபல கும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கும்பகங்கள் இருக்கு. கும்பக பயிற்சினா காலையில 9 மணிக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா மூச்சை இழுப்பாரு. இந்த இடத்துல உட்காந்து மூச்சை இழுப்பாரு. நம்ம குருநாதர் சொல்லியிருக்காங்க, மூக்கு விரிந்து அந்த மூச்சு உள்ள போற இது சத்தம் கேட்கும். வயிறு இவ்வளவு பெருசாயிடும். 9 மணிக்கு அந்த காத்தை இழுத்து உள்ள வச்சாருன்னா சாயந்தரம் 5 மணிக்கு உள்ள விடுவாரு. அப்படியே கொஞ்சம் உள்ள விடுவாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி சில நேரங்களில் அவர் பிராணாயாம பயிற்சி பண்ணி கொண்டிருக்கும் போது லெவிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பூமியில் இருந்து உயர்தல் அப்படின்னு. அப்படியே அந்த கூரையில போய் டச் ஆயிட்டு இருப்பாரு. நான் இதை பார்த்திருக்கேன் பல முறை அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொன்னார். எதுக்காக சொன்னார் அப்படின்னா, இவ்வளவு தூரம் பண்ணக்கூடியவருங்க. அவர் காரணம் என் பக்கத்துல ரொம்ப சாதாரணமா உட்காந்துட்டு வர்றாரு. சாதாரண குழந்தை போல இருப்பாரு அவரு. எனக்கு ஒரே பயமா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி இதை என்னுடைய குருநாதர் இதை இந்த உணர்வை பதிவு செய்து. இன்னொரு ஒரு விஷயம், இந்த இடத்துல நம்ம ஒருமுக ருத்ராட்சம், அந்த ஒருமுக ருத்ராட்சத்தை என்ன பண்றாருன்னா எடுத்து வர்றாரு. எடுத்துட்டு ஒரு வெள்ளி குடத்துல பாலை நிரப்பிட்டு அந்த ருத்ராட்சத்தை அந்த பால் குடத்துக்குள்ள போட்டுட்டு வேகமாக ஒரு மந்திரத்தை சொல்லுகிறார். சொல்லி முடிச்சவங்க அந்த ஒரு குடம் பால் அந்த ருத்ராட்சம் சாப்பிடுச்சு. ஒரு குடம் பாலை அந்த ருத்ராட்சம் சாப்பிட்டுச்சு. அங்க இருந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த குடத்தை கொஞ்சம் பாருங்க. எல்லாமே குடத்தை எட்டி பாருங்க. குடத்திற்கு அடியில் கொஞ்சோண்டு பாருங்க. அவ்வளவுதான். அந்த ருத்ராட்சம் மொத்த பாலையும் குடித்து விட்டது. எல்லாருக்கும் ஆச்சரியம். இதை கேட்கறது எனக்கே ஆச்சரியம். பார்த்த விட்னஸ், ஐ விட்னஸ் இருக்கா, அதுல ஒரு ட்ரெயின் போடுறாரு. திரும்பவும் அதே மந்திரத்தை ரிவர்ஸ் சொன்னார், வேகமா சொன்னார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அப்படியே குடிச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா கக்குது. அப்படியே வெளியே அத்தனை பால்களும் கக்கப்பட்டு மீண்டும் அந்த குடம் நிறைந்தது. வடிகட்டி அந்த ருத்ராட்சத்தை எடுத்தாரு. அதை பத்திரமாக விபூதியில போட்டு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது அந்த பால் எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்தாரு. இது இந்த கொடுவிலார்பட்டியில் இந்த ஆசிரமத்தில் இந்த புனிதமான இந்த மண்ணில் நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி சாமி அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது யோகிகள் ஞானிகளுடைய வார்த்தைகள் சிறு சொல்லலாம். அது நம்ம என்ன சொல்றது, ரொம்ப கெட்டிமா நமக்கு பிடிக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஹோமம் பண்றோம் பார்த்தீங்களா, ஹோமம் பண்ற அக்னி வருது, அக்னி அது மாதிரி தண்ணி, இதுக்கெல்லாம் அந்த ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. மந்திரங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது போல என்ன பண்ணிருக்காரு, இங்க ஒரு ஹோம குண்டம் பக்கத்துல. இந்த ஹோம குண்டத்துல போய் அவர் பாட்டு ஹோமம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹோமகுண்டம் பண்ணும்போது அந்த ஹோமத்திலிருந்து ஒரு பெண் தெய்வத்தினுடைய சிலை வந்திருக்கு. பெண் தெய்வத்தினுடைய சிலை வந்திருக்கு. அது உலோகத்தால் ஆனது. பக்கத்துல இருந்த கூப்பிட்டீங்க, எடுங்க அதை எடுங்க அப்படின்னு சொல்றாரு. அது தகன்னு இருப்பாரு. கொஞ்சம் தயங்குறாங்க. அப்படியே சாமி கையால் எடுத்து வச்சு இங்க ஒரு பக்தை ஒருத்தர் இருந்தாங்க, பெண்மணி. அந்த பெண்மணிக்கு கொடுத்துட்டாரு. இங்க கொடுத்துட்டாரு. இது நடந்த அதிசயம். அது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை கண்ணால பார்த்தவரே என்கிட்ட பதிவு பண்ணாரு. எங்கப்பா என்ன ஒரு நான் ஒரு 5-6 தகவல் கிடைச்சா போதும் வீடியோ பேசலாம்னு வந்தாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. 2 நாளா எனக்கு எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியமா. ஏன்னா
உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காலத்துல பண்ணாரு, யாரோ பதிவு பண்ணாங்க, இப்ப எனக்கு வேண்டப்பட்டவர் இருக்காங்க, அவங்க என்ன பத்தி சொல்லலாம். கூட இருந்தவங்க விட்னஸ், த ஐ விட்னஸஸ் ஆர் டெல்லிங், அவங்களே உணர்வு பூர்வமா சொல்றாங்க. என்னன்னு சொல்ல, வாழ்க்கையில எனக்கே வந்து இது வந்து ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதனால்தான் மறந்துடக்கூடாது, குறிப்பிட்டு வச்சு பேசுறேன். பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை தான் அற்புதங்களா இல்ல அற்புதங்கள் தான் வாழ்க்கை என்பதை நினைத்து பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதே தெரியலங்க. நினைத்து நினைத்து மகிழ்கிறோம், நிகழ்கிறோம். இவரை பற்றி இன்னும் ஆழ்ந்து சிந்திப்போம். இணைந்திருங்கள் என்னோடு.